நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 876 முடிஞ்சிருங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஃபியூச்சர்ஸ். நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 960 முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. இது இன்னும் டைம் இருக்குங்க, இறங்கிரும். ஸோ இப்போ தான் நாங்கள் 7:30 தானே ஆகுது, இன்னும் டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இறங்கிரும். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 884ங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் 876. மேபிங்க இந்த 900 to 884 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் வரலாங்க. ஸோ ஓப்பனிங் வந்ததுக்கப்புறங்க மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் வளர்த்துட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக செல்லிங் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500ங்க. இந்த எக்ஸ்பெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த 2500ங்கிறது கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. கீழே இன்ட்ராடே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. இந்த சப்போர்ட் 740ங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க எக்ஸ்பெரி முடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட வியூ என்னன்னா, இன்றைக்கி ஓப்பனிங் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் வளர்த்துலாட்டியாக இருக்காங்க. ஒரு அது பையிங்க வரலாம், இல்லை லைட்டாக ஃப்ளாட்டாக கூட முடிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டை பொறுமையாக இறக்குவாங்க. இறக்கிங்க இந்த நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் திரும்ப பார்க்குங்க. நீங்கள் மேலேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகி வந்துச்சுனாங்க, ஸ்கேல்பிங் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு எஸ்எல் வச்சுங்க பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து வந்து திரும்புறப்ப நீங்கள் நார்மலாக ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. ஸோ என்னோடய வியூ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க, பேங்க் நிஃப்டி அதே தாங்க, நம்ம எக்ஸாக்டாக சொன்னேன் இந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் சொன்னேன் 56,300 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹை 168 வந்திருக்குங்க. ஸோ வந்துட்டுங்க இப்போ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 55,500ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்ட்ராடே சப்போர்ட்டு இந்த 55,500 இருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான் இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரி இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப பேங்க் நிஃப்டி என்னன்னா லைட்டாக கீழே வந்துங்க, இந்த 55,500 சப்போர்ட் எடுத்துங்க, திரும்ப மார்க்கெட் திரும்ப பார்க்கும். அப்படி திரும்பிச்சுன்னா அப் சைடில் இதாங்க 56,300 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட வியூ தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வர்றப்போ நீங்கள் போக வேண்டாம், கீழே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப்ங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்குங்க என்னோட ஓரளவுக்கு கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க 13,050ங்க. சொன்ன மிட் கேப்னா அந்த ரேஞ்சுக்கு வரலங்க. நேற்று வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 900 தான் வந்திருக்கு, இன்னும் 150 பாயிண்ட் வரல. இனி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்க்கு இந்த ரேஞ்சே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. 12,750 இருக்கலாங்க, அதுதான் ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 750 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுவும் அதே தாங்க. ஸோ ஏதாச்சும் பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்துங்க, அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக செல்லிங் வந்துங்க, கீழே இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்க்கும். அப்படி சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா நீங்கள் வந்து அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் நீங்கள் கீழே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. மேலேருந்து கீழே வர்றப்போ அந்த இன்ட்ராடே ஃபோக்கஸ் பண்ண வேணாங்க. கீழே வந்து திரும்பிச்சுன்னா நீங்கள் பொசிஷனெலாம் கூட எடுத்து மந்த்லி எக்ஸ்பெரி தானே எடுத்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓஐ பார்த்துடலாங்க. ஓஏஐ பொறுத்த வரைக்கும் 25ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இருக்கானுங்க. நம்மளும் ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கோம் 100ல், இப்போதைக்கு 80ல் இருக்குங்களா. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பனிங் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. 80க்கு கீழே தான் ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 இது வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு கீழே போயிருன்னு நினைக்கிறேங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25 கால் வந்து 50க்கு கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கப்புறங்க, ஸோ இந்த 800 கால் இது புட்டெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு 55 இருக்குங்களா, இது எப்படி 100க்கு மேலே வரும். அது மாதிரி நான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு லைவில் ஓப்பனிங் பார்த்துட்டுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், 100க்கு மேலே வருங்க, அங்கே வச்சு வேணால் செல் பண்ணிக்கலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வர்றேங்க, லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.